நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசலையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும், ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும், எனது மாணவர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், எனது சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. மங்காத செல்வம் இருந்தும் மக்கள் செல்வம் இல்லை ஏன் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். முக்கியமாக ஜோதிடத்தில் எதையும் சிறப்பாக சொல்ல முடியும். அதற்கு சரியான ஜோதிட துறையில் பலன் கேட்க வருபவர்களுக்கு தெளிவான பலனை சிறப்பாக சொல்ல முடியும் ஒவ்வொரு ஜோதிடராலும். அதற்கு சரியான குருநாதர் அமைய வேண்டும். கல்வி கற்கும் ஆர்வம் இருக்க வேண்டும், நினைவாற்றல் இருக்க வேண்டும், ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்க வேண்டும், ஜோதிடத்தில் தினமும் பயிற்சி இருக்க வேண்டும், தன்னுடைய அனுபவங்களை சேகரிக்கும் பழக்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக்கொண்டால் ஜோதிடத்தில் சிறந்து விளங்க முடியும். இதற்கு மேலாக அடியேன் அடிக்கடி சொல்லும் பாரம்பரிய முறையில் ஜோதிட சுருதிகளை கற்று விரல் நுனியில் வைத்திருந்தால் எந்த ஒரு பலனையும் எளிமையாக சொல்ல முடியும். எனது குருநாதர் சொல்லும் ஒவ்வொரு வாசகம், ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஏகே பாட்டு சொல்வார். துப்பாக்கி குண்டு போல் இருப்பேன்னு சொல்வார். இருக்கட்டும், அடியேன் உங்களிடம் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லும் அற்புதமான விஷயம், ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு வழங்குவதில் அடியேனுக்கு பெரும் விருப்பம் உண்டு. அந்த வரிசையில் இன்று ஒரு அருமையான ஜாதகத்தை பார்ப்போம். ஸ்க்ரீனில் பாருங்கள். இது ஒரு ஆண் ஜாதகம். 16/10/1960 6:30 AM. நட்சத்திரம் மக நட்சத்திரம், ராசி சிம்ம ராசி, லக்கணம் துலா லக்கணம், லக்கணத்தில் சுக்கிரன் புதன், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் சனி பகவான், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் கேது, லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய், லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, லக்கணத்துக்கு 12இல் சூரிய பகவான். இவர் என்னுடைய வாடிக்கையாளர். கிட்டத்தட்ட 25 வருஷமாக என்னோடய வாடிக்கையாளர். 25 வருடங்கள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட நான் 38-39 வயசு என்கிட்ட அறிமுகமானார். இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு சொன்ன அனைத்து பலன்களும் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடக்கும். இவர் பிறக்கும்போது கேது மகாதேச 3 வருஷம் 11 மாதம் இருப்பு. இப்போ நடப்பு ராகு மகாதேச சந்திரபத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. 6/9/2024. இவர் பிறந்த இடம் கரூர் மாவட்டம். இவர் ஒரு நூல் துறையில் சிறந்து விளங்கியிருக்கார். என்கிட்ட வரும்போது அப்போது ஆரம்ப காலகட்டம். அடியேன் சொன்ன ஒரே ஒரு வாசகம், நீங்கள் தொழில் அதிபராக மாறக்கூடிய காலகட்டம் நெருங்கிவிட்டது, துணிந்து இறங்குங்கள், வெற்றி பெறுங்கள் சொன்னோம். ஆரம்பித்தார், தொடங்கினார். இன்று பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். இன்னும் வரும்போது அவர் கேட்ட முதல் கேள்வியே, திருமணம் முடிந்துவிட்டது, ஒரு 10 வருஷம் பக்கமாக நெருங்கிவிட்டது, குழந்தை பாக்கியத்துக்கும் சுயதொழிலுக்கும் கேட்க வந்தார். குழந்தை பாக்கியம் கல்யாணம் 8 வருஷம் ஆச்சுங்க, குழந்தை எப்போ பிறக்கும்? இவர்கள் இல்லை, நான் சம்பளத்துக்கு போயிட்டுருக்கேன், முதலாளி அதாவது மேனேஜராக போயிட்டுருக்கிறேன், சுயமாக தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்று கேட்டார். அடியேன் சொன்ன 2 வாசகம், உங்களுக்கு சுயதொழில் செய்யக்கூடிய யோகம் வந்துவிட்டது, தைரியமாக செய்யுங்கள்.
குழந்தை பாக்கியம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கிடைக்கும் என்று சொன்னோம். சரி என்று சென்றவர் தொழிலதிபர் ஆகி இன்றைக்கி நிறைய சம்பாதிச்சிருக்கார். ஆனால் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை. ஒரு பாடலை பாடி ஐயா உங்கள் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது, இல்லை என்றே சொல்கிறது. நீங்கள் பல ஜோதிலை பார்த்திருந்தாலும் அவர்கள் பரிகாரம் சொல்லியிருந்தாலும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரலும் தத்து குழந்தை எடுத்துக்கங்க, சிறப்பாக இருப்பீங்க என்று சொன்னோம். ஆனால் அதுலேயும் உடம்பால் மனைவழி எடுக்கிறதா அல்லது தன்வழி எடுக்கிற குழப்பத்தில் எடுக்கவே இல்லை. தத்து குழந்தைக்கும் யோகம் இல்லாமல் சாயிட்டார். சரி, குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்று சொன்னதுக்கு என்ன காரணம்? இன்று பல மாடி கட்டடங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நூற்றுக்கணக்கில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தெளிவாக இருக்கார். ஆனால் மக்கள் சொல்ல மட்டும் இல்லை. அதற்கு என்ன காரணம்? எந்த பாடம் கேட்டிங்களா? அடியேன் சொன்ன ஒரு பாடல் புலிப்பாணி 300 என்ற நூலில் இந்த பாடல் இருக்கிறது. 131வது பாடலாக வருகிறது. அந்த பாடல் தெரிஞ்சுக்கும். ஆரப்பா அயனுமதியை அறைய கேளு, அப்பனே ஐந்துள்ளோன் ஆரோன் கோடில், சீரப்பா ஜென்மனுக்கு புத்திர தோஷம், சிவசிவா இது மூன்றில் சேர்ந்து நிற்க, கூரப்பா கொடியோர்கள் கண்ணுற்றாலும் கொற்றவனே கொல்லிக்கு பிள்ளை இல்லை, பாரப்பா பரமகுரு கண்ணுற்றாலும் பல தீர்த்தமழ சொல்லே பலனுடன் பாட்டு. மீண்டும் அந்த பாட்டை நினைவுபடுத்த அருமையான பாடல். ஆரப்பா அயன்விதியை அறைய கேளு, அப்பனே ஆரோன் ஐந்துள்ளோன் கூடி, சீரப்பா ஜென்மனுக்கு புத்திர தோஷம், சிவசிவா இது மூன்று நிற்க, கூரப்பா கொடிகள் கண்ணுற்றாலும் கொற்றவனை கொல்லிக்கு பிள்ளை இல்லை, பாரப்பா பரமகுரு கண்ணுற்றாலும் பலனுண்டு பல தீர்த்தம் ஆளச் சொல்லே என்பது பாடல். 131வது பாடல் புலிப்பாணி 300. இந்த பாடல் படி கிரகங்கள் அப்படியே அமைந்திருக்கிறது. இந்த பாடல் படி கிரகங்கள் அப்படியே அமைந்திருக்கிறது. பாருங்கள், லக்கணத்துக்கு துலாலக்கணம், லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான், 6 கூட சொல்லக்கூடியவர் குரு பகவான். இருவரும் கூடி 3இல் அமர்ந்திருக்கிறாங்க. 3இல் அமர்ந்திருக்காங்க. அப்படி அமர்ந்து விட்டால் கொல்லிக்கு பிள்ளை இல்லை. குரு பார்த்து விட்டால், குருபவன் எப்படி பார்த்துன்னா லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டையோ இந்த 5, 6 கூடி 3 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 வேதத்தையும் குரு பகவான் பார்த்து விட்டால் அந்த ஜாதகருக்கு பல தீர்த்தம் புண்ணிய ஸ்தலங்கள் பல சென்று நீராடி வழிபட்டால் வாரிசு உண்டு என்பது பாடலின் கருத்து. ஆனால் இங்கு சம்பந்தப்பட்டவர் குருவாக போயிட்டார். அதனால் இதுவரை இவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. செல்வங்கள் கோடிக்கணக்கில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது, மக்கள் மட்டும் இல்லை. இருக்கட்டும். அடியேன் சொல்வது போல் ஜோதிட சுருதிகள் படி கிரகங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த ஜாதருக்கு சுருதி என்ன சொல்கிறதோ அதன்படி பலன் நடந்தேதும் என்பது அடியேன் ஆணித்தரமான கருத்து. இது மட்டும் போதுமா ஐயா, நீங்கள் அடிக்கடி துணை விதிகள் சொல்லுவீங்களே என்று கேட்டால் துணை விதிகள் இருக்கிறது. ஒரு பாடல் முழுமை பெற வேண்டும் என்றால் துணை விதிகள் நிச்சயமாக ஒத்துழைக்க வேண்டும். துணை விதிகள் ஒத்துழைத்தால் மட்டுமே அந்த பாடல் முழுமை பெறும் என்பது என்னுடைய கோட்பாடு. சரி, துணை விதிக்கு வந்துடுவோம். இவருக்கு பாருங்கள், பொதுவாகவே பாடல் ஒரு பக்கம் இருக்கட்டும், அடியேன்னு சொல்லும் மாதிரி சுருதிகள் ஒரு பகுதியாகவும் ஆதிபத்தியம் ஒரு பகுதியாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடியேன் அடிக்கடி சொல்ல சூட்சமான கருத்து என்றால் ஒரு பலன் சொல்வதற்கு சுருதிகளும் வேண்டும், ஆதிபத்தியம் வேண்டும். அது மட்டுமா, காரகத்துவம் வேண்டும், சாரபலனும் வேண்டும். இதெல்லாம் அமையல இலை சேர்த்து தான் பலன் சொல்ல வேண்டும். இவருக்கு பார்த்தீங்களா, பொதுவாக ஒரு ஜாத்தை எடுத்துட்டிங்களா, லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதி கூடினாலே புத்திர தோஷம். அது 3 கணக்கு இல்லை, எங்கிருந்தாலும் குற்றமே. 5ஓன் 6ஓன் கோடி 3, 6, 8, 12 இது இருந்தால் புத்திர தோஷம். அது மட்டும் இல்லை, 5, 6 கூடி 5 இருந்தாலும் புத்திர தோஷமே. 6ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதி கூடி 3, 5, 6, 8, 12 ஆகிய இருந்தால் கடுமையான புத்திர தோஷம். ஒரு விதி எடுத்துங்க. அடுத்து மட்டும் பார்த்தீங்களா, எளிமையான விதி, சரியான விதி. 5ஆம் இடத்தில் பாவர் அமர்ந்து 5ஆம் அதிபதி 3, 6, 8, 12 மறைந்து 5ஆம் வீட்டையோ 5ஆம் அதிபதியையோ குரு பார்வலை என்றால் புத்திர தோஷமே. இவருக்கு பாருங்கள், லக்கணத்துக்கு 5இல் பாவர்
பாவர் என்றால் கேது இருக்கிறார். ராகு பார்த்துக்கிட்டு இருக்கார். தேய்பிரச்சந்தனும் பார்த்துக்கிட்டு இருக்கார். சனி பகவானும் பார்த்துக்கிட்டு இருக்கார். எந்த இடத்த? 5ஆம் வீட்டை கேது இருக்கிறாரு, ராகு பார்க்குறாரு, தேய்பிரச்சந்தனும் பார்க்குறாரு, சனி பகவான் பார்க்குறாரு. ஒரு இடத்த 4 பாவர் பார்க்குறாங்க. இந்த 4 பாவர் பார்க்குறாரு. இந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கவில்லை. குரு பகவான் பார்க்கவில்லை. 5ஆம் இடத்தையும் பார்க்கவில்லை, 5ஆம் அதிபதியும் பார்க்கவில்லை. அப்போ அதுவும் புத்திர தோஷம். அது மட்டுமா? எப்போவுமே புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் வீடு பார்த்தீங்களா, அது மனைவி ஸ்தானம். அந்த மனைவி ஸ்தானத்துக்கு 5ஆம் சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டு அதிபதி கிடக்கூடாது. 11ஆம் வீட்டில் பாவர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுவும் புத்திர தோஷம். பாருங்களேன், இந்த ஜாதகத்துக்கு துலா லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் மேசம், மேசத்துக்கு 5ஆம் இடம் சிம்மம், சிம்மத்தில் சந்திரன் ராகு, 5ல் சந்திரராக இருந்து 5ஆவது கெட்டு போயிட்ட புத்திர தோஷம். நவீன சித்தாமணி பால சொல்கிறாங்க, கரும்பாமும் நிலவும் 1 கோடி கலந்தமை 5இல் வாழ கருங்குளம் மனைவி இன்பம் கண்டுமை துய்த்த போதும் பெரும் குளம் விளங்க மைந்தர் பெற்றிடால் பெற்ற போதும் விரும்பிடும் காலம் மட்டும் இருப்பதில்லைன்னு பற்று. அப்போ லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் ராக நின்று அந்த 5ஆம் அதிபதி கெட்டுவிட்டால் புத்திர தோஷமே. இவர் ஜாதகத்தில் இவர் மனைவிக்கும் புத்திர தோஷம் வைக்கிறது. அதாவது நம்ம ஜாதகத்தில் என்ன பலன் எடுக்கிறோமோ அந்த பலனுக்குரிய ஆதிபத்தியத்தை எந்த லக்கணத்துக்கு பார்த்து 7க்கும் பார்த்தோமா, இப்படி அமைஞ்சிட்டா அந்த பலன் மிகச் சரியாக நடக்கும், உறுதியாக சொல்லலாம். இந்த ஒரு பலனை ஆணித்தரமாக சொல்வதற்கு கணவனும் மனைவி கலந்து பெறக்கூடிய ஒரு இன்பத்தையோ ஒரு துன்பத்தையோ ஒரு நன்மையையோ ஒரு தீமையோ சொல்ல வேண்டும் என்றால் லக்கணத்துக்கு பார்ப்பதை போல் 7ஆம் இடத்துக்கும் பார்க்க வேண்டும். அப்படி 7ஆம் இடத்துக்கும் பார்த்து லக்கணத்துக்கு பார்த்து ஒரே மாதிரி கிரகங்கள் அமைந்து விட்டால் அந்த பலன் நடந்தே தீரும். இதில் மாற்று கருத்தில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இது மாற்று கருத்தில்லை. லக்னத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் ஒரே மாதிரி கிரகங்கள் அமைந்து விட்டால் என்ன பலன் நம்ம தேடுகிறோமோ என்ன எதிர்பார்க்கிறோமோ அது கிடைத்தே தீரும். நன்மை இருந்தால் நன்மையாகவும் தீமையாக இருந்தால் தீமையாக இருக்கும் என்பது நிச்சயமான உண்மை. சரி, இவரை பொறுத்தவரை பார்த்தீங்களா, லக்கணாதி சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்கார். துலா லக்கணத்துக்கு அதிபதி சுக்கிரன். அவர் லக்கணத்தில் ஆட்சி பெற்று லக்கணத்துக்கு 9ஆம் சொல்லக்கூடிய புதன் சம்பந்தப்பட்டிருக்கார். ஒரு ஜாதகத்தில் 1, 9 சம்பந்தப்பட்டு லக்கணத்தில் இருந்தாலும் 9ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் உத்தமராகவும் நேர்மையுள்ளவராகவும் ஆன்மீகவாதியாகவும் தர்மசந்தனுடையவராகவும் கோவில் கட்டி குமே செய்யக்கூடிய தகுதி பெற்றவரும் இருப்பார். இவரைக்கு சொன்னும் நீங்கள் சொந்தமாக கோவில் கட்டியவர்கள் என்று சொன்னும் கோவில் கட்டி கும்பகேசம் முடித்திருக்கிறார். எல்லா விதத்திலும் இவருக்கு நன்மை நடந்திருக்கிறது. இந்த ஒன்று மட்டும் விளைகிறோம். அதற்கு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டிங்களா, அடியேன்னு சொன்னோம், உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் முன்ஜென்ம கர்மாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி இது மாதிரி நீங்கள் கேள்விப்படுவீங்க அல்லது உணர்வீங்க, அப்போ தான் தெரிஞ்சுனான்னு சொல்லி சொன்னோம். அது நடந்ததுன்னு சொன்னார். இவருக்கு வாரிசு இல்லைங்கிற கவலை விட சொத்தை காப்பாற்றுங்கிற கவலை இருக்குது. ஒரே ஒரு காரணம் சொல்லியிருக்காரு, இவருடைய சொத்துக்களை ட்ரஸ்டாக அதாவது அறக்கட்டளையை மாற்றி மக்களுக்கு பயன்படுற மாதிரி செய்கிற குறிக்கோள் இருக்கார். அதற்கு காரணம் 1, 9 சம்பந்தம் தான். இன்று பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். தன் சொத்துக்களை ஒரு அறக்கட்டளையாக மாற்றி ஏழைக்கு அனாதைகளுக்கு இல்லாதவர்களுக்கு பயன்படுற மாதிரி செய்கிற குறிக்கோள் இவர் முடிவெடுத்திருக்கிறார். அதற்கு காரணம் 1, 9 சேர்க்கை பலமாக இருக்கிறது காரணம். இரக்க உணர்வு, கருணை, தர்ம சிந்தனை, சத்தியம் தவறாமல் இருப்பது, நேர்மையாக இருப்பது, இது அனைத்துக்கும் 1, 9 சேர்க்கையே காரணம். அதனால தான் ஜாதகருக்கு குழந்தை பாக்கி இல்லை என்றாலும் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த மாதிரி அறக்கட்டளை இவருடைய மனைவி அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. 2 பக்கத்து சொந்தங்கள் இருந்தாலும் அவங்க சொந்தங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு மீதிக்கு ஒரு பெரிய அறக்கட்டளை உருவாக்குறதுக்கு முடிவெடுத்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக ஒரு ஜாதகத்தில் எவ்வளோதான் மக்கள் பங்கா செல்வம் இருந்தாலும் மக்கள் செல்வம் பெறுவதற்கும் கிரக அமைப்பு வேண்டும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு அற்புதமான உதாரண ஜாதகம் என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.